ராதே கெட்டப் ராதே ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ், இப்போ செகண்ட் திங்ஸ் நம்ம வந்து இந்த வினய் டாலில் ராதே கெட்டப் ராதே ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த சைஸ் ஆஃப் த டால் இஸ் 12 inches. ஓகே, இது வந்து கீழே இந்த வுட்டு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி இது பேக்கில் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். இப்போ இருக்குது இது மாதிரி ஸ்கர்ட் போட்டணும். இந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டு இதை டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த டால்க்கு ஹேண்ட்ஸும் லெக்ஸும் ஃப்ளெக்சிபிள். ஸோ நீங்கள் வந்து இப்படி கையை தூக்கி விடலாம், இப்படி மடக்கி விடலாம், அதெல்லாம் வந்து மூவபிள். பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். வெல்க்ரோ வேணா வெல்க்ரோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் இது சைஸ் லூஸாக இருக்குது, மற்றபடி நீங்கள் டைட்டாக மெஷர்மெண்ட் கொடுத்து தைச்சிக்கோங்க. இது வந்து ஸ்டோன் வச்சு நான் லேஸ் மாதிரி தைச்சிருக்கேன். இதுக்கு இது வந்து இப்படி பண்ணி இது இங்கே லைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேக்கை இந்த தாவணி இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி ஹேர் இருக்குது. இந்த ஹேர் எடுத்துட்டு நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சென்டர் பிளேஸில் இந்த ஹெட்டில் வந்து ஆக்சுவலி இது வந்து டெய்ஸி டால், இந்த டால்னால் இது ஹேர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம ஷாப்பில் வாங்குகிற டால் தானே இது. ஸோ இந்த ஹேரை நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆல் ஃபிக்ஸை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் ஃபிக்ஸ் இல்லை க்ளூகன், உங்களோட சாய்ஸ். அது நீங்கள் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களை இதை பொறுத்தது. பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுக்குமே ஹேர் தான் ரொம்ப அழகு கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அழகாக சென்டராக நல்லா இதுவாக பார்த்து பொறுமையாக பண்ணணும். இப்போ பேக் சைடு நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்சா இது சுட்டி மாதிரி தெராக்குடின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைப்பாங்க. வச்சுட்டு இந்த ஹேருக்கு இந்த மாதிரி கோல்டன் லேஸ் இருக்குது.
நான் சொல்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஸ்டைலில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம வந்து டால் டெக்கரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த டால் வந்து அழகு கொடுக்கும். பேக் இந்த வகுட்டுக்கு நேர இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் லைட்டில் சைடில் இது மாதிரி நெத்தி சுட்டி மாதிரி டெக்கரேட் பண்ணணும். இப்போ சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன். இப்படி நீங்கள் மேட்சிங்காக இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் ஏற்ற மாதிரி இருக்கணும்னா க்ரீன் கலர் ஸ்டோனும் வச்சிடலாம். இந்த மாதிரி மேட்சிங்காக பண்ணுறதுனாலும் பண்ணால் இன்னும் அழகு கொடுக்கும் டால்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜிமிக்கி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வாங்கிட்டு இந்த பேக் சைடுக்கு கம்பியை நீங்கள் இது பண்ணலாம். சில டால்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் ஹேரில், பட் இந்த டால்ஸில் இல்லை. ஸோ இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே செட் பண்ணலாம். இது இல்லாததுனால இது என்ன பண்ணணும், கட் பண்ணிடும். இந்த சைடும் போது 2 ஜிமிக்கி சைடும் அதை கட் பண்ணிடணும். இது கொஞ்சம் ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிட்டே இருங்க. ஜிமிக்கி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒரு 1 or 2 minutes பிடிச்சிங்கன்னா டைட்டாக இதாகிடுச்சுன்னா அப்புறம் கூட நீங்கள் விட்டுடலாம். இப்போ இந்த கழுத்தில் இந்த கழுத்து கேப்பில் இங்கே போட்டுருங்க, ஒட்டிடுங்க. அழகாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் நெக்லஸ் இருக்குது. இப்போது இந்த ஐப்ரோஸ் வந்து இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஐப்ரோ ஸ்டிக்கில் அழகாக ட்ரா பண்ணிக்கணும். நிதானமாக இந்த ஒர்க் பண்ணும்போதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா டாலோட ஃபேஸில் ஏடாகூடமாகிடும், இதுவாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பண்ணணும். இது ஐலைனர் ஸ்டிக் இருந்துக்கு இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இப்போது இந்த ராதா கெட்டப் இந்த டால் நான் சொன்னதுனால இப்போ இந்த மாதிரி லேஸை வந்து நீங்கள் இப்படி ஹேர் மேலே வச்சு அழகாக இங்கே வந்து நீங்கள் கம் போட்டு லைட்டாக அந்த ரொம்ப இது பண்ண வேண்டாம். இந்த சுட்டி இந்த 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 போர்ஷனில் தடவினா கூட போகும். தடவி இப்படி அழகாக. இது வந்து டெய்ஸி டால் 12 inches டாலில் எப்படி ராதா கெட்டப் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் கெட்டப் என்ன டால் என்ன மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது பேர் டெய்ஸி அண்ட் வினய் டால்.